ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நியூஸ் அண்டு ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு செவரேஜ் போர்டு சென்னை நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு செவரேஜ் போர்டு கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் எந்த வருஷம் வந்து பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 மற்றும் 2024 அந்த கிராஜுவேட் அதாவது பார்த்தீங்கன்னா பிடெக் டிப்ளமோ பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 52 காலிடங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 24 காலிடங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 காலிடங்கள். மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரண்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வைஸாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 10 காலிடங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 22 காலிடங்கள், டோட்டலாக பார்த்து 32 காலிடங்கள். மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தாக கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, விண்ணப்பிக்க கட்டணமும் வந்து கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா shortlisted candidates have to appear for certificate verification at CMWSSB சென்னை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/10/2024. ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28/10/2024. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/11/2024 மற்றும் 8/11/2024. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.